ஹாய். ஸோ காமனாக நம்ம மேல் ஃபர்டிலிட்டி எந்த வயசுக்கு அப்புறம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்? ஸோ நான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் தாண்டும் போதே மேல் ஃபர்டிலிட்டி நல்ல ஒரு அதோட பீக் லெவலில் இருக்கும். ஸோ 20 to 30 இது யூஸ்வலாக நல்ல ஒரு பீக் லெவலில் இருக்கும். 30 to 35 பார்த்தீங்கன்னா அது ஸ்லோவாக டிக்ளைன் ஆகும். பட் அதுவும் நீங்கள் ஒரு ஃபர்டைலான டைம் தான். 35 to 40 பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்பெர்மோட குவாலிட்டி மைல்டாக டிக்ளைன் ஆகும். பட் டிஎன்ஏல ரொம்ப சேஞ்சஸ் வராது. பட் ஆஃப்டர் 40 இயர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்பெர்மோட குவாலிட்டியும் சிக்னிஃபிகண்ட்டாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்று டிஎன்ஏலையும் சேஞ்சஸ் வரும். இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி கன்செப்ஷன் கிடைக்கிறதோட சான்சஸ் குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்று அபார்ஷனோட ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பேபிக்கு ஏதாவது அனாமலிஸ் வரும்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன் ஜென்ரல் வேர்ல்டு வைட் மேல் ஃபர்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இதுவும் பல ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, உங்களோட ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்குதுன்னா இது கொஞ்சம் கூட சீக்கிரமாக டிக்ளைன் ஆகும். பட் நீங்கள் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நல்லது. அவங்களோட ஃபர்டிலிட்டி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ.